The knowledge about Kundalini has been expressed in many Sanskrit Shastras since long, and also in Ayurveda it is described. Not only that, but the books which are for curriculum talk about Kundalini and the chakras. Because Ayurveda is very, very close to Sahaja Yoga. குண்டலினியை பற்றிய உண்மை நீண்ட பல காலமாகவே சமஸ்கிருத சாஸ்திரங்களில் குறிப்பிடப்பட்டுள்ளது. மேலும் ஆயுர்வேதத்திலும் இது விவரிக்கப்பட்டுள்ளது. அது மட்டுமல்லாமல் புத்தகங்களின் பாடத்திட்டங்களிலும் குண்டலினி மற்றும் சக்கரங்கள் பற்றி சொல்லப்பட்டுள்ளன. ஏனெனில் ஆயுர்வேதம் சகஜ யோகாவுக்கு மிக நெருக்கமாக உள்ளது. Even in the Western medicine to begin with, if you see the history, they too dealt with three doshas. They dealt with three problems that we have as in Ayurveda. The right side, which has got pitta, means bile. Left side, which has got kapha, means phlegm. And the central part, the problems of vayu, means the gases. மேற்கத்திய மருத்துவத்தில் கூட அதன் வரலாற்றை எடுத்து பார்த்தால் ஆரம்பத்தில் அவர்கள் 3 தோஷங்களைத்தான் தீர்வுக்கு எடுத்துக்கொண்டார்கள் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். ஆயுர்வேதத்தில் உள்ளதைப் போல 3 விதமான பிரச்சனைகளை அவர்கள் கையாண்டனர். பித்தம் மற்றும் பித்தை நீரை கொண்டுள்ள வலதுபுறம், கபம் சளி உள்ள இடதுபுறம், வாயுவின் பிரச்சனைகளை கொண்டுள்ள மையப்பகுதி. Now, luckily, so many Western people have taken to Sahaja Yoga and have tried to bring down all the permutations and combinations to the simple reasoning of left, right and center. But the knowledge of Sahaja Yoga is absolutely basics. Even Ayurveda is one step away from reality, or we should say the fundamentals. இப்போது அதிர்ஷ்டவசமாக பல மேற்கத்திய மக்கள் சகஜ யோகாவிற்கு வந்துள்ளனர். அவர்கள் இடது, வலது மற்றும் மையத்தின் காரணங்களை எளிமைப்படுத்த அனைத்து விதமான வழிமுறைகளையும் முயற்சித்தார்கள். ஆனால் சகஜயோகா பற்றிய அறிவு முற்றிலும் அடிப்படையானதை கொண்டுதான். ஆயுர்வேதத்தில் கூட அது யதார்த்தத்திலிருந்து ஒரு படி தொலைவில் உள்ளது. அதில் முக்கியமான அம்சம் மட்டுமே கூறப்பட்டுள்ளன. So you are dealing with the fundamentals of which a human being is built. And if this knowledge was found out long time back in India, should we not accept it? எனவே ஒரு மனிதன் கட்டமைக்கப்பட்டதன் முக்கியமான அம்சத்தையே நீங்கள் கையாள்கிறீர்கள். இந்த அறிவு நீண்ட காலத்திற்கு முன்பே இந்தியாவில் அது கண்டுபிடிக்கப்பட்டிருந்தால் நாம் அதை ஏற்றுக்கொள்ளலாமா? The reason why people went into meditation in those days and found out all these deeper things within ourselves, because they didn't have to fight the nature. You have seen here nature, how beautiful it is. அந்த நாட்களில் மக்கள் ஏன் தியானத்திற்குள் சென்று இந்த ஆழமான விஷயங்கள் அனைத்தையும் தங்களுக்குள்ளேயே சென்று கண்டுபிடித்தார்கள்? ஏனென்றால் அவர்கள் இயற்கையை எதிர்த்து போராட வேண்டியிருந்ததில்லை என்பதுதான் காரணம். இங்கே இயற்கையானது எவ்வளவு அழகாக இருக்கிறது என்பதை பாருங்கள். You can spend all your life under a tree. While in the West, even before getting out of the house, you have to take at least 15 to 20 minutes to be prepared to go out. It's quite a struggle. நீங்கள் உங்கள் வாழ்நாள் முழுவதையும் ஒரு மரத்தடியில் கழிக்க முடியும். மேற்கத்திய நாடுகளில் வீட்டை விட்டு வெளியே செல்வதற்கு முன்பு நீங்கள் தயாராவதற்கு குறைந்தபட்சம் 15 முதல் 20 நிமிடங்கள் ஆகும். அது ஒரு பெரிய போராட்டமாகவே இருக்கும். So the nature has been so kind, and that is the reason
people took to meditation and found out all these deeper things within themselves. When they found it out, it was all written in Sanskrit language. இயற்கை மிகவும் கனிவானது. அந்த காரணத்தால் தான் மக்கள் தியானத்திற்குள் சென்று இப்படிப்பட்ட ஆழமான விஷயங்கள் அனைத்தையும் தங்களுக்குள்ளேயே கண்டுபிடித்தார்கள். அவர்கள் அதை கண்டபோது அது சமஸ்கிருத மொழியில் எழுதப்பட்டிருந்தது. I have such a big thick book on this, which has described all the Shakti Pithas and all the Shri Chakras, Brahma Chakra, Lalita Chakras and all that. But this was just written down, but hardly any person got realization. But in any other language, like Marathi or Hindi, which was spoken and written by common people, nothing was done. இது போன்ற ஒரு பெரிய தடிமனான புத்தகம் என்னிடம் உள்ளது. அதில் அனைத்து சக்தி மாற்றம் மற்றும் அனைத்து ஸ்ரீ சக்கரங்கள், பிரம்ம சக்கரம், லலிதா சக்கரங்கள் மற்றும் அனைத்தும் விவரிக்கப்பட்டுள்ளது. ஆனால் அது எழுத்தளவிலேயே இருந்தது. ஆனால் எந்த ஒரு நபரும் விழிப்புணர்வு பெற முடியவில்லை. ஆனால் பொதுவான மக்களால் பேசப்படும் பேச்சு வழக்கிலும் மற்றும் எழுத்து வடிவிலும் உள்ள மராத்தி அல்லது இந்தி போன்ற வேறு எந்த மொழியில் எதுவும் இல்லை. Nobody knew about it. Only a few people who read about it, especially the Shaivas, they went into the research and they went into the work. But very few people really got realization. Very, very few. இது பற்றி யாருக்கும் தெரியாது. அதை பற்றி சிலர் மட்டுமே படித்தார்கள். குறிப்பாக சைவர்கள். அவர்கள் ஆராய்ச்சி செய்து அந்த உலகிற்கு சென்றனர். ஆனால் மிக சிலருக்கே உண்மையில் விழிப்புணர்வு கிடைத்தது. மிக மிக சிலருக்கே. Then in the 12th century, only the Nathpanthis, who were experts of Sanskrit, who were following it rigidly, that one master should have one disciple, not more than that. This was their tradition. பின்னர் 12ஆம் நூற்றாண்டில் சமஸ்கிருத வல்லுநர்களாக இருந்த சமயத்தின் நாத்பாந்திகள் மட்டுமே அதை கடுமையாக பின்பற்றி வந்தனர். ஒரு குரு ஒரு சீடரை மட்டுமே கொண்டிருக்க வேண்டும். அதற்கு மேல் இருக்கக்கூடாது. அது அவர்களின் பாரம்பரியமாக இருந்து வந்தது. But in the 12th century, Gyanadeva, Gyaneshwara, who was another Nathpanthi, his guru was his own brother. He asked the permission from his brother that please allow me to say all these things openly. ஆனால் 12ஆம் நூற்றாண்டில் ஞானதேவா மற்றொரு நாத்பந்தியாக இருந்த ஞானேஸ்வரர் தனது குருவான அவருடைய சொந்த சகோதரரிடம் சென்று இந்த விஷயங்களை எல்லாம் வெளிப்படையாக சொல்ல தயவு செய்து தன்னை அனுமதிக்கும்படி கேட்டார். At least to say in Marathi language. Because the common people don't know anything about this knowledge. So he allowed him, and he wrote the 6th chapter of Gyaneshwari, in which he described Kundalini. But it was in the 12th century. குறைந்தபட்சம் மராத்தி மொழியில் சொல்வதற்கு, ஏனென்றால் பொதுமக்களுக்கு இதனை பற்றிய ஞானம் எதுவும் தெரியாது என்பதால் அவர் அவரை அனுமதித்தார். அவர் ஞானேஸ்வரியின் 6வது அத்தியாயத்தை எழுதினார். அதில் அவர் குண்டலினியை பற்றி விவரித்தார். ஆனால் அது 12ஆம் நூற்றாண்டில்தான் இருந்தது. After that, many saints talked about it. Where we went yesterday to Satara, that's the place where Sri Ramadasa lived. He said that Kundalini, somebody asked how much time does it take to raise the Kundalini. He said that kshanam means that moment. அதன் பிறகு பல புனிதர்கள் அதை பற்றி விவரித்து பேசினார்கள். நாங்கள் நேற்று சதாராவுக்கு சென்றோம். ஸ்ரீ ராமதாசா வாழ்ந்த இடம் அது என்பது உங்களுக்கு தெரியும். குண்டலினியை பற்றி அவர் பேசினார். ஒருவர் அவரிடம்
குண்டலினியை எழுப்புவதற்கு எவ்வளவு நேரம் ஆகும் என்று கேட்டார். அவர் தட்சன் என்று கூறினார். அதாவது அந்த தருணத்திலேயே என்று அர்த்தம். But the person who wants to take it should be deserving, and the one who wants to give should be capable. It's a big condition. This is such a big if, capital if, I tell you. As a result, very, very few people got their realization. And those who were born as realized soul found it impossible to talk to people. ஆனால் அதை எழுப்ப விரும்பும் நபர் தகுதியானவராக இருக்க வேண்டும். கொடுக்க விரும்புபவரும் திறமையானவராக இருக்க வேண்டும். இதுவே ஒரு பெரிய நிபந்தனையாகும். இது ஒரு பெரிய என்பது பெரிய எழுத்துக்களில் சொல்கிறேன். இதன் விளைவாக மிகச்சில மக்களே தங்கள் விழிப்புணர்வை பெற்றனர். மேலும் விழிப்புணர்வு பெற்ற ஆத்மாக்களாக பிறந்தவர்கள் மக்களுடன் பேசுவது சாத்தியமில்லாமல் இருந்தது. Gyaneshwara, such an enlightened soul himself, wrote one beautiful book called Amrutanubhava, which I will try to translate, which is very joy-giving. To me at least it's very great joy-giving. He went so deep into the understanding of this joy. I wish English language would provide me that subtlety to translate that book. ஞானேஸ்வரா அத்தகைய அறிவொளி பெற்ற ஆத்மாவான அவர் அம்ருதா அனுபர் என்ற ஒரு அழகான புத்தகத்தை எழுதினார். அதை நான் மொழிபெயர்க்க முயற்சிக்கிறேன். அது மிகவும் ஆனந்தத்தை தருவதாக இருக்கும். அதுவே எனக்கும் குறைந்தபட்சம் மிகவும் ஆனந்தத்தை தரும். இந்த மகிழ்ச்சியை புரிந்து கொள்வதற்கு அவர் மிகவும் ஆழமாக சென்றார். அந்த புத்தகத்தை ஆங்கில மொழியில் மொழிபெயர்க்க எனக்கு அந்த அளவுக்கு நுணுக்கத்தை அளிக்க வேண்டும் என்று விரும்புகிறேன். Today I was thinking we should do the puja of Sri Chakra and Lalita Chakra, which we have never done. This is the right place to do these two chakras today. இன்று நான் இதுவரை செய்யாத ஸ்ரீ சக்ரா மற்றும் லலிதா சக்ராவின் பூஜைகளை செய்ய வேண்டும் என்று நினைத்து கொண்டிருந்தேன். இந்த இரண்டு சக்கரங்களுக்கும் பூஜை செய்ய இதுவே சரியான இடம். Lot has been written about Sri Chakra and about Lalita Chakra. But to understand fundamentally, the left side, when it reaches up to Vishuddhi, then it uses on the right side the Sri Chakra, on the left side the Lalita Chakra to manifest itself. ஸ்ரீ சக்கராவை பற்றியும் லலிதா சக்கராவை பற்றியும் நிறைய எழுதப்பட்டுள்ளது. ஆனால் அடிப்படையில் புரிந்து கொள்ள விசுத்தியை அடையும் போது அது வலதுபுறத்தில் ஸ்ரீ சக்கராவையும் இடதுபுறத்தில் லலிதா சக்கராவையும் பயன்படுத்தி தன்னை வெளிப்படுத்துகிறது. இந்த இரண்டு சக்கரங்கள் தான் நீங்கள் பார்க்கும் அனைத்தையும் வெளிப்படுத்துகின்றன. These two chakras are the ones who manifest all that you see. But these chakras are the ones who emit vibrations of different kinds, and because of their angularities, like if you have some sort of a cardboard attached with small holes of different colors and which rotates all the time, you get different colors. Also you can get different permutations and combinations. In the same way, different permutations and combinations are created, and that is how you get all the advantages of Sahaja Yoga. இந்த சக்கரங்கள் தான் அவற்றின் கோணங்களின் காரணமாக வெவ்வேறு வகையான அதிர்வுகளை வெளியிடுகின்றன. உதாரணமாக, வெவ்வேறு வண்ணங்களில் சிறிய சிறிய துளைகளுடன் கூடிய ஏதேனும் ஒரு அட்டை எப்போதும் சுழன்று கொண்டே இருந்தால் நீங்கள் வெவ்வேறு வண்ணங்களை பெறுவீர்கள். மேலும் நீங்கள் வெவ்வேறு வரிசை மாற்றங்கள் மற்றும் சேர்க்கைகளை பெறுவீர்கள். அதுபோலவே வெவ்வேறு வரிசை மாற்றங்களும் சேர்க்கைகளும் உருவாக்கப்படுகின்றன. மேலும் சகஜ யோகாவின் அனைத்து நன்மைகளையும் நீங்கள் பெறுவது அதனால்தான். So these two chakras are very important. I do not know if you know of any mantras about Sri Chakra, but I'll give you a book
Later on, I'll translate it to you and you can compose something for Sri Chakra. Sri Chakra on the right side, Lalita Chakra on the left side. எனவே இந்த இரண்டு சக்கரங்களும் மிக முக்கியமானவை. ஸ்ரீ சக்கரா பற்றி உங்களுக்கு ஏதேனும் மந்திரங்கள் தெரியுமா என்று எனக்கு தெரியவில்லை. ஆனால் நான் உங்களுக்கு ஒரு புத்தகம் தருகிறேன். பின்னர் நான் அதை உங்களுக்கு மொழிபெயர்க்கிறேன். நீங்கள் தொகுத்து கொள்ளலாம். வலது பக்கத்தில் ஸ்ரீ சக்கரா, இடது பக்கத்தில் லலிதா சக்கரா உள்ளது. So what we are really worshipping today is Mahasaraswati power and Mahakali power, both put together. So now we have started combining things, not individual. Now these two energies are very important. எனவே இன்று நாம் உண்மையில் வழிபடுவது மகா சரஸ்வதி சக்தி மற்றும் மகா காளி சக்தி இரண்டையும் ஒன்றாக இணைத்து. எனவே இப்போது நாம் தனித்தனியாக அல்லாமல் இரண்டையும் இணைக்க தொடங்கியுள்ளோம். இப்போது இந்த இரண்டு ஆற்றல்களும் மிக முக்கியமானவை. Without the energy, without the power, nothing exists. For example, if this light had no power to give light or to burn, it is useless. In the same way, without getting your realization, you are useless because your power is not awake, at least not complete. ஆற்றல் இல்லாமல் சக்தி இல்லாமல் எதுவும் இல்லை. உதாரணமாக இந்த ஒளிக்கு ஒளியை கொடுக்கவோ அல்லது எரிக்கவோ சக்தி இல்லை என்றால் அது பயனற்றது. அதேபோல் நீங்கள் விழிப்புணர்வை பெறவில்லை என்றால் நீங்கள் பயனற்றவர். ஏனென்றால் உங்கள் சக்தி விழித்து கொள்ளப்படவில்லை, குறைந்தபட்சம் முழுமையாக இல்லை. But these two powers give us lots of benefits even without realization. Whatever you see in this world created is done by these two chakras of the Adi Shakti. But here the power doesn't move. It's not moving. But in the human being, the power starts moving. When it starts moving, then we can say it is creating another world. ஆனால் இந்த இரண்டு சக்திகளும் உணரப்படாமல் இருக்கும்போது கூட நமக்கு நிறைய நன்மைகளை தருகின்றன. இந்த உலகில் நீங்கள் உருவாக்கப்பட்ட எதை பார்த்தாலும் அது ஆதிசக்தியின் இந்த இரண்டு சக்கரங்களால் தான் செய்யப்படுகிறது. ஆனால் இங்கே சக்தி நகரவில்லை, அது நகரவில்லை. ஆனால் மனிதனில் சக்தி நகரத் தொடங்குகிறது. அது நகரத் தொடங்கும்போது அது வேறொரு உலகத்தை உருவாக்குகிறது என்று சொல்லலாம். But movement is not the only thing. This power acts, gives you intelligence, gives you all kinds of things which you have as human beings. But later on, this power itself becomes enlightened within you. Means the left and right side both become enlightened. ஆனால் அது இயங்குவது மட்டுமல்ல, அந்த சக்தி செயல்படுகிறது, உங்களுக்கு புத்திசாலித்தனத்தை அளிக்கிறது. மனிதர்களாக நீங்கள் கொண்டிருக்கும் அனைத்து வகையான விஷயங்களையும் உங்களுக்கு வழங்குகிறது. ஆனால் பிற்காலத்தில் இந்த சக்தி உங்களுக்குள் அறிவொளி பெற்றதாக மாறுகிறது. இடது மற்றும் வலது பக்கம் இரண்டுமே அறிவொளி பெறுகிறது. This enlightenment, you get it when you get your self-realization. But not immediately. Not immediately. This one should understand. இந்த அறிவொளியை நீங்கள் விழிப்புணர்வு பெறும்போது பெறுவீர்கள். ஆனால் உடனடியாக அல்ல. இதனை புரிந்து கொள்ள வேண்டும். For example, if you have pain or if your chakra is catchy, you have to use your hands. You cannot say that the energy is flowing within me, so it's all right, I can manage. It's not like that. உதாரணமாக உங்களுக்கு வலி இருந்தால் அல்லது உங்கள் சக்கரம் பிடிக்கிறதென்றால் உங்கள் கைகளை பயன்படுத்த வேண்டும்.
ஆற்றல் எனக்குள் பாய்கிறது, அதனால் பரவாயில்லை, என்னால் அதை நிர்வகிக்க முடியும் என்று நீங்கள் சொல்லக்கூடாது. அது அப்படி இல்லை. You have to use your hands to impart that power to yourself or to others. If you have pain in the stomach, then you can say that if there's energy in my stomach, why should I have pain in the stomach? அந்த சக்தியை உங்களுக்கோ அல்லது மற்றவர்களுக்கோ வழங்க உங்கள் கைகளை பயன்படுத்த வேண்டும். உங்களுக்கு வயிற்றில் வலி இருந்தால், என் வயிற்றில் ஆற்றல் இருக்கும்போது எனக்கு ஏன் வயிற்றில் வலி வர வேண்டும் என்று நீங்கள் கேட்கலாம். But the play of these chakras have to come. And that is why you have to use your power of your hands. If you cannot use your hands, then you cannot impart this energy. ஆனால் இந்த சக்கரங்களின் பங்கு அங்கு இருக்க வேண்டும். அதனால்தான் உங்கள் கைகளின் சக்தியை நீங்கள் பயன்படுத்த வேண்டியுள்ளது. உங்கள் கைகளை பயன்படுத்தாவிட்டால் இந்த சக்தியை உங்களால் வழங்க முடியாது. Many people have asked me that, Mother, when will it move horizontal? It will move horizontal, no doubt. It does. But even that horizontal movement is to be guided by these two very important chakras. பலர் என்னிடம் கேட்டிருக்கிறார்கள், அம்மா, அது எப்போது கிடைமட்டமாக நகரும்? இது கிடைமட்டமாக நகரும் என்பதில் சந்தேகமில்லை. அது நகர்கிறது. ஆனால் அந்த கிடைமட்ட இயக்கம் கூட இந்த இரண்டு முக்கியமான சக்கரங்களால் தான் வழிநடத்தப்பட வேண்டும். So you must understand the importance of these two chakras within yourself. That's why I have told many a times, don't move your head too many times. And this way many people talk. I mean, it's style of talking. No, this, that. Very common with French especially. எனவே இந்த இரண்டு சக்கரங்களின் முக்கியத்துவத்தையும் உங்களுக்குள் புரிந்து கொள்ள வேண்டும். அதனால்தான் நான் பலமுறை சொல்லியிருக்கிறேன், உங்கள் தலையை பலமுறை அசைக்காதீர்கள். இந்த மாதிரி பலர் பேசுகிறார்கள். இல்லை, இது அது போன்று பேசும் இந்த பாணி பிரெஞ்சு மக்களிடம் மிகவும் பொதுவாக உள்ளது. That's another way you are not respecting your chakras. Shouldn't move your shoulders too much. Mostly they talk like this. Is anti-chakras. Anti-chakras. Should keep your shoulders straight. இது உங்கள் சக்கரங்களை மதிக்காத போக்காகும். உங்கள் தோள்களை அதிகமாக உயர்த்தக்கூடாது. பெரும்பாலோர் அப்படித்தான் பேசுகிறார்கள். அது சக்கரத்திற்கு எதிரானது. சக்கரத்திற்கு எதிரானது. உங்கள் தோள்களை நேராக வைத்திருக்க வேண்டும். When you are singing, you can move your whole upper part. Is all right, but not your shoulders. This is the thing one has to understand, that these two centers are to be looked at. You can move your neck, your body when you are singing. It's important. That helps. But not your shoulders. நீங்கள் பாடும்போது உங்கள் முழு மேல் பகுதியையும் நகர்த்தலாம், அது சரிதான். ஆனால் உங்கள் தோள்களை அல்ல. இந்த விஷயத்தை ஒருவர் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த இரண்டு மையங்களும் கவனிக்கப்பட வேண்டும். நீங்கள் உங்கள் கழுத்தை நகர்த்தலாம். நீங்கள் பாடும்போது உங்கள் உடல் முக்கியமானது, அது உதவும். ஆனால் உங்கள் தோள்களை அல்ல. Shoulders are to be kept intact. But while saying just yes, you need not go on yes, 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 yes. It's very, very simple thing, but it can have a very bad effect. And those who move their shoulders too much do not feel vibrations much, because the chakras are not alright. தோள்களை அப்படியே நிலையாக வைத்திருக்க வேண்டும். ஆனால் ஆம் என்று சொல்லும்போது நீங்கள் ஆம் 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 என்று சொல்ல வேண்டியதில்லை. மிகவும் எளிமையான விஷயம்தான். ஆனால் அது மிகவும் மோசமான விளைவை ஏற்படுத்தும். மேலும் தோள்களை அதிகமாக நகர்த்துவோர் அதிர்வுகளை அதிகம் உணர்வதில்லை. ஏனெனில் சக்கரங்கள் சரியாக இருக்காது. It's a very simple thing to be understood.
that they are the most important chakras we have. And whatever is to be used out of this Parama Chaitanya, they have to be used by these two centers. அவை நம்மிடம் உள்ள மிக முக்கியமான சக்கரங்கள் என்பதும் இந்த பரம சைத்தன்யத்திலிருந்து எதை பயன்படுத்தினாலும் அவற்றை பயன்படுத்துவது இந்த இரண்டு மையங்களை கொண்டு பயன்படுத்த வேண்டும் என்பதும் மிகவும் எளிமையானது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். Even supposing your some chakra is catching on your spinal cord, you have to use your hands. Somebody can say, I can just put my attention. Doesn't work out that good. Because yet your attention has not reached that stage where these chakras, like Lalita chakra and Sri chakra, obey your attention. They do not. So you have to work out with your hands. Be careful. Don't move your shoulders too much. உதாரணமாக உங்களின் சில சக்கரங்கள் உங்கள் முதுகெலும்பை பிடிக்கின்றன என்றால் கூட நீங்கள் உங்கள் கைகளை பயன்படுத்த வேண்டும். யாராவது நான் என் கவனத்தை வைக்கிறேன் என்று சொல்லலாம். அது அந்த அளவுக்கு நன்றாக வேலை செய்யாது. ஏனென்றால் உங்கள் கவனத்தில் அது இல்லை. லலிதா சக்கரா மற்றும் ஸ்ரீ சக்கரா போன்ற இந்த சக்கரங்கள் உங்கள் கவனத்திற்கு கீழ்ப்படுகின்றன. எனவே நீங்கள் உங்கள் கைகளால் வேலை செய்ய வேண்டும். கவனமாக இருங்கள். உங்கள் தோள்களை அதிகமாக உயர்த்த வேண்டாம். And if you see now Indians when they sing bhajans, they'll move the whole body. They'll do like this, but never their shoulders. The shoulders will move in the same way as the neck is moving. They might move their neck also, but they'll never move their shoulders like this, and is regarded as inauspicious according to Indian standards. மேலும் இப்போது இந்தியர்கள் பஜனை பாடும்போது நீங்கள் பார்த்தால் அவர்கள் முழு உடலையும் அசைப்பார்கள். அவர்கள் இந்த மாதிரி செய்வார்கள். ஆனால் ஒருபோதும் அவர்களின் தோள்களை அல்ல. கழுத்து அசையும் அதே வழியில் தோள்களும் அசையும். அவர்கள் கழுத்தையும் அசைக்கக்கூடும். ஆனால் அவர்கள் ஒருபோதும் இதுபோன்று தோள்பட்டையை அசைக்க மாட்டார்கள். மேலும் இது இந்திய தரத்தின்படி கேவலமானதாக கருதப்படுகிறது. Because of this culture, based on what the saints have told and also about many seers have told, it is more related to spiritual life than to materialistic life. Now the materialistic life, unless and until there is the foundation of the spiritual life, takes you to a very partial development, you can say. இந்த கலாச்சாரத்தின் காரணமாக புனிதர்கள் கூறியதை அடிப்படையாக கொண்டும் மேலும் பல சாதகர்கள் கூறியது போல இது ஸ்தூல வாழ்க்கையை விட ஆன்மீக வாழ்க்கையுடன் அதிகமாக தொடர்புடையதாக இருக்கிறது. இப்போது ஸ்தூல வாழ்க்கை என்பது ஆன்மீக வாழ்க்கையின் அடித்தளம் இருக்கும் வரை உங்களை ஒரு பகுதியளவு வளர்ச்சிக்கு அழைத்துச் செல்லும் என்று சொல்லலாம். But to get a full development, you must have your foundation on spirituality. That's why spirituality, being the foundation, has to be deep, has to be fully equipped, has to be absolutely perfect. Then the whole building can be built. It's gone wrong in the West, doesn't matter. Now you can build it up. And then you'll be surprised how you become really solid people. ஆனால் ஒரு முழு வளர்ச்சியை பெற ஆன்மீகத்தின் அடித்தளத்தை நீங்கள் கொண்டிருக்க வேண்டும். அதனாலேயே ஆன்மீக அடித்தளம் ஆழமாக இருக்க வேண்டும், அனைத்தையும் கொண்டிருக்க வேண்டும், முற்றிலும் நேர்த்தியானதாக இருக்க வேண்டும். பின்னரே முழு கட்டிடத்தையும் கட்ட முடியும். இது மேலை நாட்டில் தவறாகிவிட்டது, பரவாயில்லை. இப்போது நீங்கள் அதை உருவாக்க முடியும். பின்னர் நீங்கள் எவ்வாறு திடமான மனிதர்களாக மாறுகிறீர்கள் என்பதை கண்டு ஆச்சரியப்படுவீர்கள். This is a very short talk about Sri Chakra. I think I should sit down and write all about it, and it will be a nice handy thing for you to read. But you must know that beyond thought when you go, these chakras become extremely efficient.
because the thought puts the pressure on them. And because of the pressure, the movement of these chakras is very slow and ineffective. இது ஸ்ரீ சக்கரா பற்றிய மிகச்சிறிய பேச்சுதான். நான் அதை பற்றி எழுத வேண்டும் என்று எண்ணியுள்ளேன். நீங்கள் அதனை படிப்பது என்பது மிகவும் எளிதாக இருக்கும். ஆனால் நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும், எண்ணங்களுக்கு அப்பால் நீங்கள் செல்லும்போது இந்த சக்கரங்கள் மிகவும் திறமை உள்ளதாக மாறுகின்றன. ஏனென்றால் எண்ணங்கள் அவற்றிற்கு ஒரு அழுத்தத்தை அளிக்கிறது. மேலும் அழுத்தம் காரணமாக இந்த சக்கரங்களின் இயக்கம் மிகவும் மெதுவாகவும் பயனற்றதாகவும் இருக்கிறது. But once you can get out of your thoughts and go into thoughtless awareness, then these chakras start working it out and you start moving much deeper into your own being. ஆனால் நீங்கள் உங்கள் எண்ணங்களில் இருந்து வெளியேறி எண்ணங்களற்ற விழிப்புணர்வுக்கு செல்லும்போது அதன் பின்னர் இந்த சக்கரங்கள் வேலை செய்ய தொடங்குகின்றன. மேலும் நீங்கள் உங்கள் சொந்த சுயத்தில் மிகவும் ஆழமாக நகரத் தொடங்குவீர்கள்.